வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாத்திரம் எவ்வளவு தீஞ்சு கருகி போய் அடிப்பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் நான் டெய்லியுமே பூண்டு பால் காய்ச்சுவேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூண்டு பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கிறது. 1.5 டம்ளர் பாலில் 15 பல் பூண்டு சேர்த்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். அப்போ தான் பூண்டு நல்லா வெந்து வரும். சம்டைம்ஸ் நான் அதை கவனிக்காமல் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு விட்டுருவேன். அப்படி இருக்கும் பொழுது நிறைய டைம் இந்த மாதிரி தீஞ்சு போயிருக்கு. பால் நல்லா சுண்டி பூண்டெல்லாம் தீஞ்சு இந்த மாதிரிலாம் அடி பிடிச்சிருக்கு. ரெகுலராக நான் 2 பொருள் வச்சு தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல சோடா உப்பு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த சோடா உப்பை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் வினிகர் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து இந்த கடினமாக இருக்க கரை எல்லாமே இந்த பேக்கிங் சோடா அப்புறம் வினிகரில் நல்லா ஊறி இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக சுரண்டி விட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸ்பூன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தீஞ்ச கரை கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்பூன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சுரண்டணுன்ற அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், முக்கால்வாசி க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த இரும்பு நார் வச்சுருப்போம் இல்லையா, இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர், இதை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போகுது எல்லா கரையுமே. வீடியோவை நான் கொஞ்சம் கூட கட் பண்ணவே இல்லை இந்த க்ளீனிங் ப்ராசஸில். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டணும் ரிசல்ட்டு அப்படின்றதுக்காக. பாருங்கள், ஒரு சின்ன இடத்துல கூட அந்த தீஞ்சக்கரை இல்லை, எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதை நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாத்திரத்துக்கு நடுவில் இருக்கிறது தீஞ்ச கரை இல்லை, இது இந்த பாத்திரம் வாங்கும் பொழுதே இருந்த சீல், அதாவது எழுத்து. பாத்திரம் இப்போது புதுசு மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் தீஞ்ச கரை இருந்த பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எல்லா கரையுமே போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.